அத்தை இன்னும் கொஞ்சம் பொரியல் எடுத்து வை. ஆ டேய் நல்லா சாப்பிட்றா. போதும் த. ம். ஏன்பா இவன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கானே. பண்ணிட்டு போறான் விட்றா. இது எதுவுமே அவனுக்கு நிரந்தரம் இல்லை. அவனோட உண்மையான முகம் தெரிஞ்சது மொத்த குடும்பமும் சேர்ந்து கழுத்தா மட்டையிலே அடிச்சு துரத்திடுவாங்க. என் குடும்பத்தை பத்தி தெரியாம விளையாண்டு இருக்கான் அவன். இரு வரேன். இங்கே போற? ஆ ஆ. ஆ அத்தை உட்காரு. சாப்பாடு எடுத்து வை. வீரா அந்த சாப்பாடு இப்படி எடுமா. தட்டு எடுத்து வச்சுக்கடா. டேய் நீ எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்க? இங்க எங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீ உட்காரக்கூடாது. கார்த்தி எந்திரி. டேய் என்னடா பேசுற? சாப்பிடுற இடத்துல இருந்து அவனை எழுந்துக்க சொல்ற. உன்னதான்டா சொல்றேன். எந்திரிச்சு போ. கார்த்தி வீரா பாடி கார்டா தானே சேர்த்திருக்க. இந்த வீட்டில் ஒருத்தனா இல்லையே. அப்ப வீட்டில் வேலை செய்யறவன் எங்க உட்காந்து சாப்பிடணுமோ அங்கதானே இவனும் உட்காந்து சாப்பிடணும். டேய் டைனிங் டேபிளுக்கு வரான். மாறா என்ன கார்த்தி ஆயிருந்தா இருந்தாலும் மாறும் தம்பி. சூர்யா ப்ளீஸ் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேசாத. இத்தனை வருஷமா இந்த குடும்பத்துக்கு காவலா நின்னவன் நீ. ஆனா அவன் இந்த குடும்பத்துல ஒரு உயிர் போனதுக்கு காரணமா இருந்தவன். அவனை இங்க யாராலையுமே என்னைக்குமே மன்னிக்க முடியாது. அதெல்லாம் விடு. நீ முதல்ல சாப்பிடு.